ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பாசுமதி ரைஸில் செஞ்ச வான்கோழி பிரியாணி. இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். அதுவும் வந்து 2 கிலோ வான்கோழி, 2 கிலோ வந்து பாசுமதி ரைஸ் வச்சு செஞ்சுருக்கோம். இது எங்களுக்கு எப்படி வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு, எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணது நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத நான் வீடியோனுடைய எண்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஆமாம், வான்கோழி பிரியாணி. பாசுமதி ரைஸில் எப்படி பிரியாணி பண்ணணுங்கிற வீடியோ ஒன்று மெஷர்மெண்ட்டோடு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து அவசரமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு, அதனால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நமக்கு வந்து நல்லா தம்லாம் கொடுத்து பிரியாணி ரெடியாக இருக்குது. சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக ஆவி பறக்க இருக்குது. இப்போ இந்த சாப்பாடு நமக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பட் பேஷண்ட் டெத் அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா அந்த சாதம் உடஞ்சிருச்சு, முழுசாக இல்லை. பாசுமதி ரைஸ்னால் சாதம் வந்து உடையாமல் முழுசாக இருக்கணும். நம்ம அப்படி வீட்டில் வந்து கொஞ்சமாக செய்யும்போது அந்த மாதிரிலாம் வரும். இது அதிகமாக வச்சு செஞ்சதுனாலயா என்னன்னு தெரியல, சாதம் வந்து உடஞ்சிருச்சு. இருந்தாலும் டேஸ்ட்டு வந்து வைஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும். ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.